9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு என் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு ஐயா. ஐயா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலா ராசி. கிட்டத்தட்ட இந்த 92 நாட்கள், ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 31ஆம் தேதி இருக்கக்கூடிய கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய கிரக நிலையை வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த வருஷம் நம்ம துலா ராசி பார்க்க போறாங்க. துலா ராசிக்கு எப்படி இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி ராசி அதிபதியே இப்போ வந்து கிட்டத்தட்ட 12ல் வராருன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதாவதுங்க, இப்போ துலாம் ராசிக்கு பலன் சொல்வதற்கு முன்னால் என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்திற்கும் என்னுடைய நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இப்போ வந்து 92 நாள் பலன், ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் 92 நாட்கள் பலன் எல்லா ராசிக்கும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதில் துலாம் ராசிக்கு பலன் எப்படி இருக்கும்? இப்போ ஒரு ராசிக்கு பலன் பார்க்கும்போது அந்த ராசியினுடைய அதிபதி எங்கே இருக்கிறாங்க, அவங்க வீக்காக இருக்கிறாங்களா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களா, அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அப்போ துலாம் ராசிக்கு அவங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தில் ஆகஸ்ட் 11ஆம் தேதி அங்கே வர்றாங்க. எப்படி இருக்கிறாங்க? நீச்சமாக இருக்கிறாங்க. அது 12ஆம் இடத்துல இருக்கு. 12ஆம் இடத்துல. அது போக ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரிய பகவான் அங்கே ஆட்சியாக இருக்கிறாங்க. அங்கே கேதுவும் இருக்கிறாங்க சிம்மத்தில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறாங்க. அது போக ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் நல்லா இருக்கிறாங்க. அது போக இவங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் உச்ச பலத்தோடு அட்டகாசமாக இருக்கிறாங்க. கேது பகவானும் சூரியனோடு இணைஞ்சிருக்கிறாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு அந்த ராசிநாதன் சரியில்லை. ஆகஸ்ட் மாதத்தில் நேச்சமாக இருக்கிறாங்க. இதே செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி அந்த ராசிநாதன் இவங்களுடைய ராசிக்கே ஆட்சியாக வந்துடுறாங்க செப்டம்பர் மாதத்தில். அப்போ ஆகஸ்ட் மாதம் இவங்களுடைய ராசிநாதன் நேச்சமாக இருக்கிறதுனால, அதுவும் 12ஆம் இடத்துல நேச்சமாக இருக்கிறதுனால, அதுவும் சுக்கிரன் கலஸ்தர காரகன், இந்த ராசியில பிறந்த பெண்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது நல்லது. ஏன் அப்படின்னா சுக்கிரன் நேச்சமாறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சில விஷயங்கள்ல ஏமாற்றங்கள் நடக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்ச காரியம் நடக்காம போகலாம். குடும்பத்தில் அவங்க நல்லது சொல்லியும் அவங்க புரிஞ்சுக்காம இவங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா தப்பான அபிப்பிராயங்கள் வளரலாம். அப்போ குடும்ப ரீதியாகவும் அந்த மனைவியை கணவர் சந்தேகப்படலாம். இது மாதிரியான பிரச்சனைகள் பெண்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் அந்த பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது போக அவங்களுக்கு இந்த ஆடை ஆபரணங்கள் ஏதாவது வாங்குவது இந்த பீரியடில் வேண்டாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் இவங்க எந்த ஆபரணங்கள் வேணாலும் வாங்கலாம். அப்போ வந்து இது ஆகஸ்ட் மாதத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய மாதம். அது போக இவங்களுக்கு வந்து கேது பகவான் இவங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த கேது பகவான் இவங்களுக்கு நல்லதை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க 11ஆம் இடத்துல இருந்து. அதே ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அங்கே சூரிய பகவானும் ஆட்சியாக வந்து உட்கார்றாங்க. அப்போ வந்து ஆகஸ்ட் 17லிருந்து செப்டம்பர் 15 வரைக்குமே அங்கே சூரியன் இருப்பார் கேது கூட. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது அந்த சூரிய பகவானுடைய ஆதிக்கம் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு பலமாக இருக்கும். நவகிரகங்களின் அரசன் சூரியன் இவங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல ஆட்சியாக இருக்கும்போது கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னேறுவதற்குண்டான வழியை அவர் காட்டுவார். அப்ப இந்த வழி நல்லா இருக்குது, இதுல போய்க்கப்பா, இதுல போய் சம்பாதிப்பா, இது போய் உன்னோட கடனை கட்டப்பா அப்படின்னு அவர் வழி காட்டிடுவார். ஏன்னா இப்ப சூரியன் 11ல் இருக்கிறதுனால தந்தையார்கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையுமா? கண்டிப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் 11ஆம் இடத்துல ஆட்சி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு அந்த சூரிய பகவான் வரும்போது அப்பாவுக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள், மன இறுக்கம்,
அப்பா சொல்றது மகன் கேட்கல, மகன் எதிர்பார்க்குற மாதிரி அப்பா இல்லை, இந்த மாதிரியான வேற்றுமைகள் இதற்கு முன்னாண்டே இருந்திருக்கும். அது அந்த இருந்த வேற்றுமைகள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும். அப்போ அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இந்த பீரியட்ல வருவதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. சிறப்புங்க. அதே மாதிரி இந்த அரசு சார்ந்த விஷயங்கள், நம்மகிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் விஷயங்கள்லாம் சீராக வாய்ப்புகள் இருக்கா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். யாருடைய வீட்டில் இருக்கிறாரு? குருவுடைய வீட்டில் இருக்கிறார். அப்போ 6ஆம் இடத்துக்கு சனி வந்தாலே நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும், நம்மளுடைய கடன் தீரும், நம்ம தொழிலில் ஒரு மேன்மை அடையலாம், ஒரு பிஸ்னஸ் நாம் செய்யலாம், செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ்லையுமே நல்ல லெவலுக்கு வரலாம் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அதே சமயத்தில் அந்த சனி பகவானை உச்சம் பெற்ற குரு, உச்சம் பெற்று கடகராசியில் இருக்கக்கூடிய குரு 9ஆம் பார்வையாக அந்த சனி பகவானையை பார்த்துறாரு. அப்போ இதனால் என்ன ஆகும்னா, அந்த சனி பகவானாகப்பட்டது இவங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் யாரு? ஆயுள்காரகன். அது போக தொழிலுக்கும் காரகன் சனி பகவான். அப்போ இவங்க அந்த சனி பகவானை குரு பார்த்ததுனால இவங்களுக்கு வந்து ஆயுள் கட்டியா இருக்கும். அப்போ எந்த ஒரு கண்டமும் கரகமும் இவங்களுக்கு அண்டாது. அது போக தொழில் காரகனான சனி பகவானை குரு பார்க்கறதுனால இங்க எந்த தொழில் செஞ்சாலும் இந்த பீரியட்ல ஒரு நேம் இருக்கும். அதே சமயத்தில் பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கும், பெரியவங்களுடைய தொழில் அதிபர்களுடைய அந்த நட்பு கிடைக்கும். அந்த நட்பால் இவங்களுடைய தொழில் விரிவடையும். அப்போ வந்து இவங்க பிஸ்னஸ்ல ஒரு மாற்றம் உருவாகும். ஒரு பிரான்ச் இருக்குன்னா இன்னொரு பிரான்ச் ஆரம்பிப்பாங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த பீரியட்ல அட்டகாசமா இருக்குது துலாம் ராசிக்காரங்களுக்கு. ஆனால் ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருந்து இவங்களுடைய தொழிலை கெடுக்கிறதுக்கு பார்ப்பார். இல்லைன்னா வந்து அதிகமான கற்பனைகளை கொடுத்து, அதிகமான யோசனைகளை கொடுத்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சியை தடுப்பதற்கு பார்ப்பார். ஆனால் சனி பகவான் மேலே குரு பார்வை பட்டதுனால அங்கே ஜெயிக்கிறது சனி பகவான் தான். அப்போ எத்தனை யோசனைகள், எத்தனை திட்டங்கள் வந்தாலும் அந்த குரு பகவான் சொல்றது தான் சனி பகவான் இப்போ கேட்பார். அப்போ அந்த குரு பகவானுடைய பார்வை சனி பகவான் மேலே அருமையாக இருக்குங்க இப்போ டைம். சிறப்புங்க ஐயா. அது கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடு கம்மியாகுமா? கணவன் மனைவிக்கு இப்போ வந்து 12ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம், அது போக 5ஆம் இடத்துல ராகு. கண்டிப்பாக இவங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு திருப்தியான ஒரு மனநிலையோ, இல்லை 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க, மனஸ்தாபங்கள் தான். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள சின்ன சங்கடங்கள் பெருசாக வளரும். இது வளர்ந்து அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பிரிவினை, டைவர்ஸு அப்படிங்கிற அளவு கூட போயிடும். அது போக இந்த பீரியடில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தப்பான எண்ணங்கள் வரும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து அடுத்த பெண் மேல் ஆசைப்படலாம், அடுத்த பெண் கூட பேசிட்டு இருக்கலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்து இவங்க மனைவி கிட்ட உங்கள் கணவர் வந்து ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிறான்னு சொல்லலாம். அதை வந்து மனைவி நம்பிடலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கணவனுக்கு மனைவி மேலே சந்தேகம் வரலாம். இது மாதிரி சூழ்நிலைகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த சமயத்தில் அந்த ஆகஸ்ட் மாதத்தில் கொஞ்சம் நாம் வந்து நிதானமாக எதையுமே நம்பாமல், நம்ம கண்ணில் பார்க்கறது மட்டும்தான் நம்பணும். யாரும் சொல்லி கேட்டு அதை நம்பி ஒரு முடிவெடுக்கிறதுங்கிறது தப்பு. இந்த காலகட்டத்தில் அப்படி பண்ணாமல் இருக்கிறது கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா? கண்டிப்பாக அந்த பதவி உயர்வு அப்படிங்கிறது சனி பகவானை குரு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த பீரியட்ல கடந்த 1 வருட காலமாக, 1.5 வருட காலமாக இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் தடைபட்டு நிற்குது. அப்போ அந்த ப்ரமோஷன் இந்த பீரியட்ல கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு. ஆரோக்கியம் சார்ந்த விஷயம். அது போக வேலை விஷயத்திலுமே இவங்களுக்கு சேலரி, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹையஸ்ட் சேலரி எதிர்பார்க்குறோம், அது வருவர்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம், வரவே இல்லை. இந்த 3 மாதத்துல எப்போ வேணா நடக்கலாம். அது போக இவங்களுக்கு ஆரோக்கியம் தானே கேட்டீங்க. ஆமாங்க. ஆரோக்கியம் அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு ரத்தத்துல பிரச்சனையோ, இல்லை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, இந்த கால் மூட்டுகள் இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய வாய்ப்புகளோ,
இது மாதிரி வாய்ப்புகள் வருவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. அப்படியே வந்தாலும் பெருசாக பாதிப்பு வராது. ஏன்னா குரு பகவான் அந்த 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால. அப்போ அந்த 6ஆம் இடம் என்பது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு முயற்சிக்குண்டான வெற்றியையும் கண்டிப்பாக கொடுக்கும். சிறப்புங்க. இந்த காலகட்டத்தில் இவங்க எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருந்துக்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்லது. அதை விட்டுட்டு நம்ம அடுத்தவங்களை பார்க்கும்போதோ இல்லைன்னா அடுத்தவங்க மேலே ஆசை வைக்கும்போதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதை கேட்டு நம்ம செய்யும் போதோ நமக்கு அங்கே தான் பிரச்சனைகளே ஸ்டார்ட் ஆகும். அப்போ பிரச்சனை போகாமல் இருக்கிறது நல்லது. போகாமல் இருப்பது இவங்களை காத்து கொள்வது நல்ல விஷயம். அது ஆணுக்கும் அதுதான் பெண்ணுக்கும் அதுதான். சிறப்புங்க. ரொம்ப அழகா அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாங்க. ரொம்ப நன்றிங்க மணி. நன்றி.